ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 2/1/2024 மார்கழி மாதம் சோபகிருது வருடம் 17ஆம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமையும் தேய்பிறை சஷ்டியும் இணைந்து வருகிறது. எம்பெருமான் முருகப்பெருமானை போய் நல்லபடியாக வழிபடுங்கள். ஏன்னா தேய்பிறை சஷ்டி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அருமை. இது இரண்டும் ஒன்றாக வந்து விடாது. இது இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. அருமையான நாளை பயன்படுத்தி இந்த நாளில் போய் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். முருகப்பெருமானுக்கு ரோஜாப்பூ மாலை போடுங்க. சிகப்பு கலரில் ரோஜாப்பூ மாலை போடுங்க. சிகப்பு லைட் சிகப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, டார்க் சிகப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ரோஜாப்பூ மாலை வாங்கி முருகனுக்கு போடுங்க. செவ்வரளி மாலை கட்டி போடுங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரளியில் 2 விதம் இருக்குது. அதில் செவ்வரளி மாலை கட்டி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள் இதை செய்யுங்கள். 2ஆம் தேதி எப்படி இருக்கிறது பஞ்சாங்கம், திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம் வாங்க பார்க்கலாம். மாலை 4:06 வரைக்கும் சஷ்டி, அதன் பின்பு தேய்பிறை சப்தமி திதி. காலை 11:12 வரைக்கும் பூரம் நட்சத்திரம், அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரம். அதிகாலை 3:43 வரைக்கும் ஆயுஷ்மான் நாமயோகம். ஆயுஷ்மான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம், யோகாதிபதி கேது, அவயோக நட்சத்திரம் சதயம், அவயோகி ராகு. அதன் பின்பு சௌபாக்கியம் நாமயோகம். சௌபாக்கியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம், யோகாதிபதி சுக்கிரன், அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி, அவயோகி குரு. இதில் என்னென்னா யோகாதிபதி நட்சத்திரம் 11-12 வரைக்கும் இருக்குது. சௌபாக்கியம் நாமயோகம், யோகாதிபதி நட்சத்திரம் பூரம், சௌபாக்கியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி சுக்கிரன், பூர நட்சத்திரம் தான் யோகாதிபதி நட்சத்திரம். சஷ்டி இது எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. அதனால் நல்லபடியாக சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 3:07 வரைக்கும் கரசை கரணம், அதன் பின்பு மாலை 4:06 வரைக்கும் வணிசை கரணம் சூரியன், அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. ஆக 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் தான் முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில்,
25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்களையும் 12 ராசி மண்டலங்களுக்கு உண்டான ராசி பலன்களையும் பார்த்தோம். நாம் தொடர்ந்து 3/1/2024 எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து என்னோடு பயணித்திருங்கள். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நன்றி, வணக்கம்.